இங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுக்காக ஒரு பென்சிலையும் ஒரு எரேசரை மட்டும் கொண்டு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. யாராவது அது மீறி பேசுனா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை பேசிடுறா, அதனால அவளை வெளியில் அனுப்பிடுறாங்க. இதை பார்த்து ஒரு பையன் எனக்கு ஷார்ப்னர் வேணும்னு சொல்லி செய்கையிலே காட்டுறான். அவங்களும் அந்த பையன்கிட்ட போய் ஷார்ப் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீச்சரும் எக்ஸாம் எழுதுறதுக்கான 4 ரூல்ஸ் சொல்கிறாங்க. முதல் ரூல் என்னன்னா, கொஷின் பேப்பரில் அவங்க பேர் எழுதணும். ரெண்டாவது, அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை முழுசாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. மூணாவது ரூல் என்னென்னா, கொஷின் பேப்பரில் இருக்கிற கரெக்டான ஆன்சரை ரவுண்ட் பண்ணணும். நாலாவது, அந்த கொஷின் பேப்பரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கொஷினே கொடுத்துட்றாங்க. அந்த கொஷின் பேப்பரும் பயங்கர டஃப்பாக இருக்குது. அதனால ஒரு பையன் அந்த எக்ஸாம் ஹாலை விட்டே வெளியில் ஓடிடுறான். இந்த பையனுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற எந்த கொஷினுமே புரியல. அப்போ ஒரு பொண்ணு சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு பேப்பரை இவங்கிட்ட போட்டுட்டு போகிறான். இந்த பையன் அந்த பேப்பர் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை முழுசா படிக்க தொடங்குறான். கொஸ்டினை முழுசா படிச்சு முடிக்கும் போது தான் தெரியுது அந்த ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சரும் அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளே இருக்கு. கடைசியில் இந்த பையன் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறான்.